வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னே இது பாத்ரூம் போய் வச்சுருக்குன்னா அப்போ அதை போட்டு சத்தம் போடுறது, திட்டுறது, கத்துறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா அதால் வந்து அதை நீங்கள் இதுக்காக தான் சத்தம் போடுறீங்கன்னு சொல்ல தெரியாது. அதோட விளைவு என்னென்னா, ஒரு டாக் வந்து இன்னொரு பெரிய டாக், ஒரு டாமினன்ட் டாகை பார்க்கும்போது அதோடைய பணிவை காட்டுறதுக்கு ஒன்று யூரின் போகும், இல்லைன்னா பாத்ரூம் போகும் அந்த டாக் முன்னாடியே. அது வந்து ஒரு சப்மிசிவ் யூரினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது தன்னை வந்து பணிவாக காட்டுறதுக்காக பண்ணுற ஒரு மரியாதை மாதிரி அது. இப்போ நீங்கள் அதை பார்த்து கத்துறீங்க, அதுக்கு அடுத்தது வந்து பயம் வரும். பயம் வரும்போது அது யூரின் போகிறதோ பாத்ரூம் போகிறதோ அந்த சப்மிசிவ் யூரினேஷன், நம்ம வந்து பணிகிறது பத்தலை போல இருக்குது, நம்ம சாதாரணமாக காலில் குடிஞ்சு காலை தொடுறது பத்தலை, நம்ம சாஷ்டாகமாக காலில் விழுந்தால் தான் அது மரியாதை நினச்சிட்டு அது வந்து அது பயந்துக்கிட்டு அந்த விஷயத்தை பண்ணி அது வந்து ஒஸ்ட் ஆயிரும். அப்போ டாக் வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ நாய் வளர்க்குறது மட்டும் பத்தாது, ஒரு சின்ன குழந்தை டயப்பரில் போனால், பாத்ரூம் போனால் நம்ம வந்து திட்டவோ அடிக்கவோ